அண்மை செய்தி தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கர்ப்பிணி பெண்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் அவல நிலை நீடித்து வருகிறது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் சிகிச்சைக்காக வந்த கர்ப்பிணி பெண்கள் அவதியடைந்து வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த கர்ப்பிணிகள் பல மணி நேரம் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ள நிலையில் போதிய காற்று வசதி இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் நீண்ட நேரமாக சிகிச்சைக்காக காத்திருக்கக்கூடிய அவல நிலை நிலவி வருகிறது. ஜெனரேட்டர் வசதி கூட இல்லாத அவல நிலையானது தொடர்ந்து வருகிறது. இதனால் அங்கு சிகிச்சைக்காக வந்த கர்ப்பிணி பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வண்ணாரப்பேட்டையில் உள்ள அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கர்ப்பிணி பெண்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் அவல நிலை நீடித்து வருகிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை பெற முடியாமல் பல மணி நேரம் காத்து கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பார்த்திபன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பார்த்திபன், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. தற்போது சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியில் செல்லையம்மன் நகர்ல இந்த அரசு மகப்பேறு மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில சிகிச்சைக்காக காத்திருந்த நிறைய மாத கர்ப்பிணி பெண்கள் அவதிப்படுத்திருக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நம்ம காண முடிகிறது. மின்சாரம் இல்லாமல் நீண்ட நேரமாக அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனையில அவல நிலை தொடர்ந்து இது போன்ற ஒரு சூழல்ல அங்க வரக்கூடிய மருத்துவர்களா இருந்தாலும் சரி, மகப்பேறு மருத்துவமனையில இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களும் சரி, இந்த மின்சாரம் துண்டிப்பால் கடும் சிரமம் என்பது ஏற்பட்டுகிறது. இந்த மருத்துவமனையில மருத்துவ பரிசோதனைக்காக பிரசவத்துக்காகவும் கர்ப்பிணி பெண்கள் காத்திருக்கக்கூடிய இந்த நிலையில இது போன்ற ஒரு மின்சாரம் இல்லாமல் மருத்துவமனை அவல நிலையால் நோயாளிகள் வரக்கூடிய கர்ப்பிணி பெண்கள்லாம் கடும் சிரமம் அடைந்திருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜெனரேட்டர் இருக்கிறதான் சொல்கிறார்கள். ஆனால் அந்த ஜெனரேட்டரும் பயனில்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். அப்படி என்றால் ஒரு அரசு மருத்துவமனை மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அங்க இருக்கக்கூடிய டெக்னீஷியன் என்று சொல்வார்கள், அவர்கள் வைத்து உடனடியாக அந்த ஜெனரேட்டரை ஆன் பண்ணி அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இருள் சூழ்ந்த பகுதி இருக்கக்கூடிய பகுதியில் உடனடியாக வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் இது போன்ற ஒரு சூழல் இல்லாமல் ஒரு அவல நிலையானது இவர்களுக்கு ஏற்பட்டது. அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு தேன்மொழி என்ற நிறைமாத கர்ப்பிணி தனது முதல் மகப்பேறு மருத்துவமனையில திடீரென்று பிரசவ வலி வந்திருக்கிறது. இந்த பிரசவ வலி காரணத்துக்காக சிகிச்சை சென்றுள்ளார். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு பணிக்கூடம் உடைந்ததாக கூறியுள்ளனர். அதனை தொடர்ந்து அவர் ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு செல்லப்படும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதனால் மின்சாரம் இணைப்பு திடீரென அந்த பெண்மணியை குழந்தை பிரசவத்திற்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு உள்ளே கொண்டு செல்கிறார்கள். அப்போது திடீரென இது போன்ற ஒரு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவருடைய நிலை என்ன என்பது ஒரு கேள்விக்கு இருக்கிறது. உடனடியாக அவரது கணவர் புஷ்பராஜ் மருத்துவரிடம் ஜெனரேட்டாவது ஆன் செய்யுங்கள் என்று ஒரு கதறக்கூடிய சூழல் இருக்கிறது. அவர்கள் தற்போது அங்க படக்கூடிய சூழல் பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து வருகிறாங்க. இதை உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டு ஏன் இது போன்ற ஒரு அலட்சியமாக இருந்தக்கூடிய அங்க இருக்கக்கூடியவர்கள் மீது அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் தற்போது பாதிக்கப்பட்டுள்ள கோரிக்கை வைக்கிறாங்க. அருகாமையில் இருக்கும் RSR மருத்துவமனைக்கு எனது மனைவி அனுப்பி வைங்கள் என அவர் பிரசவ வழியில துடிப்பவர்களை கேட்டுக்கொண்டு தற்போது அங்க பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. உடனடியாக RSR மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாலும் இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய செவிலர்களும் மருத்துவமனை மின்சாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நிறமாத கர்ப்பிணிகள் இது போன்ற ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால தமிழக அரசு கவனத்தில் வைத்து சம்பந்தப்பட்ட மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனியாவது இது போன்ற மற்ற ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு மின்சாரம் இல்லாமல் மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு கடும் சிரமம் ஏற்படாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில இந்த அரசு மகப்பேறு மருத்துவமனையில கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தற்போது பாதிக்கப்பட்டு வைக்கக்கூடிய கோரிக்கை. வருணியா, பார்த்திபன், விவரங்களுக்கு நன்றி.